நம்ம ஒரு ஊருக்கு பஸ் ஏறி போக்கோம் அப்படின்னும் போது ஒரு ஊருக்கு போகணுங்கிறது நான் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னா நான் மதுரைக்கு பஸ் ஏற மாட்டேன். கன்னியாகுமரிக்கு போகிற பஸ்ஸில் தான் நம்ம ஏறுவோம். ஏதோ ஒரு பஸ்ஸு ஏதோ ஒரு கிடைச்சது ஒரு பஸ்ஸில் ஏறி நம்ம போக மாட்டோம். நம்மளும் மனிதனும் ஒன்று தானா? கிடையாது. ஏன்னா நம்ம வெறும் அதுதான் சொல்லியிருப்பாங்க, நாம் வெறும் எலும்பும் தோள்களும் ஆன ஒரு ஜீவன் கிடையாது, ஒரு மனிதர் கிடையாது, அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் சொல்லுவாங்க. அதனால லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்வாங்க. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்வாங்க. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40. அதாவது நம்மளுடைய வாழ்க்கை 40 வயதில் தான் தொடங்குகிறது அப்படின்வாங்க. ஏன்னா அப்போ தான் நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும், நிறைய அனுபவங்கள் வந்திருக்கும். ஸோ அப்போ அந்த ஜப்பானில் பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில், அதாவது ஒக்கினாவான்ற ஒரு தீவை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உலகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் ரொம்ப நாள் அதிக நாள் வாழுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிப்படுகிறாங்க. அதெல்லாம் ப்ளூ ஜோன்ஸ் ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. நீல பகுதிகள் அப்படின்ற மாதிரி. இது உங்களுக்கான நேரம், இது உங்களோட வாழ்க்கை, இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கான நேரம். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தான் வாழ போகிறீங்க, நீங்கள் தான் வாழ்ந்தாகணும். வேறு யாரோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரோ, உங்களோட மகனோ மகளோ பேரனோ பேத்தி இவங்க போய் வாழ போகிறது கிடையாது. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நம்மளுடைய குறிக்கோள்கள் நம்மளுடைய லட்சியங்களை பார்க்கும்போது, எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு தொழிலாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயம் இருந்தாலும் சரி, நம்மளோட திறமை கூட அது நம்மளோட அது ஒத்து போதா அப்படின்றது பார்க்கணும். நிறைய விஷயங்களை நம்ம பண்றோம் பார்த்தீங்களா? நீங்க ஏங்க அந்த ஃப்ரெண்டு கூட போக மாட்டேன்றீங்க அப்படின்னா, அது என்னவோ தெரியல, எனக்கு கூட அது ஒத்து போக மாட்டேங்கிறாரு, அதனால நான் அங்கே அவர் கூட போக மாட்டேன்றேன். நம்ம ஒரு ஊருக்கு பஸ் ஏறி போக்கோம் அப்படின்னும் போது, ஒரு ஊருக்கு போகணுங்கிறது நான் கன்னியாகுமரிக்கு போகணும் அப்படின்னா நான் மதுரைக்கு பஸ் ஏற மாட்டேன். கன்னியாகுமரிக்கு போகிற பஸ்ஸில் தான் நம்ம ஏறுவோம். ஏதோ ஒரு கிடைச்சது ஒரு பஸ்ஸில் ஏறி நம்ம போக மாட்டோம். அந்த மாதிரி நமக்கு எது தேவையோ, நம்ம எங்கே போய் சேரணும்னு நினைக்கிறோமோ அந்த பஸ்ஸில் தான் நம்ம ஏறுற மாதிரி, நம்ம நம்மளோட திறமைக்கு, நம்மளுடைய அனுபவத்துக்கு, நம்மளோட எது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்மளோட உள்ள அந்த சைடு நம்ம போகணும். அந்த மாதிரியான தொழில், அந்த மாதிரியான வேலை வாய்ப்பு, அந்த மாதிரி இதுக்கு நம்ம போகணும். நம்ம ஒரு சின்ன வயசுல படிச்சுட்டு ஒரு வேலைக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்லை அதுக்கப்புறம் ஒரு தொழிலை தேர்வு செஞ்சதாலும் சரி, நமக்கு அந்த டைம்ல சரியான அனுபவங்கள் கிடையாது. அதை பகுத்து ஆய்வு செய்கிற விஷயங்கள் பெரும்பாலானவங்களுக்கு கிடையாது. சில பேருக்கு இருக்கு, பெரும்பாலானவங்களுக்கு அது இருக்காது. அப்படின்னும் போது நம்மளை சுற்றி இருக்கிற நம்மளோட பெற்றோர்கள் சொல்றதோ, இல்லைன்னா யாராவது உறவினர்களோ, ஃப்ரெண்ட்ஸோ, இவங்க சொல்றதோ, யாரோ இவங்க சொல்றதை வச்சு நம்ம ஓகே நீ அந்த வேலைக்கு போகலாமே, ஏன் போக மாட்டேன்னு சொல்லிட்டு, ஓகே நம்ம போவோம், அவங்க சொல்றபடி நம்ம நடப்போம் அப்படின்ட்டு அந்த வேலையை எடுத்துக்குவோம், இல்லை அந்த தொழிலை செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு அதில் நம்ம பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம்ல ஒரு 10 வருடங்களோ இல்லை 5 வருடங்களோ கழித்து சில பேருக்கு ஒரு பழக்கம் வெற்றிடம் மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுவோம். ஓ, இது இது என்னோட இது கிடையாது, ஏதோ எப்பயும் போயிட்டு வர மாதிரி ஒரே வேலையை செஞ்சுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னவோ எனக்கு பிடிக்கல, அந்த வேலை செய்யறதுக்கு வேற ஏதாவது நம்ம செய்யணும், ஏதோ ஒன்றும் அந்த அளவுக்கு அந்த ஈர்ப்புன்னு சொல்ற அந்த வேலையில ஒரு ஈடுபாடு இல்லாத மாதிரி இருக்கே அப்படின்ட்டு. ஸோ அப்போ என்ன நம்ம முக்கியம் அப்படின்னா, நம்ம ஒரு வேலையை எவ்வளோ தொழிலையோ மாற்றி இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்ற ஒரு இதில் இருக்கும். அது ஏன் அப்படின்னா, நம்மளுடைய சமூகத்தில் இருந்த எனக்கு கமிட்மெண்ட்ஸ் இருக்கு, எனக்கு இந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்குது, இந்த கடமைகள் இருக்குது, அதனால நான் இப்போ எந்த ஒரு வேலையை மாற்ற முடியாது, எந்த ஒரு விஷயங்களை பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம சில போன இதுலயே போயிட்டு இருக்கோம். ஸோ அப்புறம் வயதாகுது, வயதானதுக்கு அப்புறம்
அதுலேயும் வந்து நம்ம ஊரில் ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை இருக்குது, ரிட்டையர்மெண்ட், செட்டில்மெண்ட். செட்டில் ஆகிட்டியா லைஃப்பில், செட்டில் ஆகிட்டீங்க அப்படின்ட்டு. செட்டில்மெண்ட்டுனா அப்படின்னா அப்படி அந்த ஒரு அஹ், எங்கே செட்டில் ஆகிடுச்சா, இந்த வேலையிலே செட்டில் ஆகிடுச்சா, இல்லை இதில் செட்டில் ஆகிடுச்சா லைஃப்பில், அதாவது ஒரு திருமணம், திருமணத்துக்கு அப்புறம் வந்து ஒரு குழந்தைகள், ஏதோ ஒரு இதில் ஒரு செட்டில் ஆகிடுச்சா லைஃப்பில். அப்புறம் அவங்களுக்கு படிக்க வச்சுட்டு அவங்களுக்கு இவ்வளோதான் வாழ்க்கையா அப்படின்னு கேட்டால் கிடையாது. நம் வெறும் ஒரு 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 மனிதன் வந்து பிறந்து வளர்ந்து ஒரு இனப்பெருக்கம் செய்து அடுத்த சந்ததியினர் உருவாயிட்டு அப்புறம் வயதாயிட்டு திருப்பி வய வயதான உடனே அதன் திருப்பி இறந்து போகிறது, இதுதான் வந்து லைஃபா அப்படின்னு கேட்டேன்னா அது லைஃப் கிடையாது. ஏன்னா இதுதான் வந்து விலங்குகளுமே செய்யுது. விலங்குகள் என்ன பண்ணுது, அதுவும் இனப்பெருக்கம் பண்ணுது, அதுவும் வந்து அடுத்தது அது அது அந்த ஒரு நாய்க்குட்டி வந்து எல்லாமே ரெடி ஆகிட்டு ஓகே ஒரு ஸ்டேஜுக்கு வந்தவொடனே ஓகே நீ தனியாக வெளியில் போயிட்டு அப்படின்னு போனதுக்கப்புறம் அது அது ஒரு டைம் மேலே வயதானதுக்கு பிறகு வந்து போகுது. அப்போ மனிதனுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? நம்மளும் வந்து மனிதனும் ஒன்று தானா? கிடையாது. ஏன்னா நாம் வெறும், அதுதான் சொல்லியிருப்பாங்க, நாம் வெறும் எலும்பும் தோள்களும் ஆன ஒரு ஜீவன் கிடையாது, ஒரு மனிதர் கிடையாது, அதற்கும் அப்பாற்பட்ட ஒரு விஷயம் அப்படின்ட்டு தான் வந்து சொல்லுவாங்க. நம்ம அதே மாதிரி ஒரு 60 வயசு ஆயிடுச்சா, அந்த அதனால தான் நிறைய பேர் வந்து ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அது வரைக்கும் வந்து அவங்களோட உடம்பும் நல்லா சப்போர்ட் பண்ணோம். சில உடல் உபாதைகள் இருந்தால் கூட வந்து அவங்க வந்து சில வேலைகளை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்போ அந்த ரிட்டையர்மெண்ட்ன்ற வார்த்தையோ இல்லைன்னா அது இதில் ஹிட் பண்ணுறாங்களோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து உடல் நலிவடைஞ்சிரும். அடுத்தது வந்து அவங்களுடைய அப்படியே வாழ்க்கை வேற மாதிரியான ஒரு இதுக்கு போஸ்ட். அதனால லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்னுவாங்க. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40 அப்படின்னுவாங்க. லைஃப் ஸ்டார்ட்ஸ் அட் 40யா? அதாவது நம்மளுடைய வாழ்க்கை வந்து 40 வயதில் தான் தொடங்குகிறது அப்படின்னுவாங்க. ஏன்னா அப்பதான் வந்து நமக்கு நிறைய விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும், நிறைய அனுபவங்கள் வந்திருக்கும் வாழ்க்கையில் வந்து, ஓ இதெல்லாம் இப்படி இருக்கு, இதெல்லாம் இருக்கு. சில அனுபவங்கள்லாம் வந்ததுக்கு அப்புறம் ஓகே நம்ம வந்து இந்த சரியான பாதையில போகல, இப்படி போகணும். நமக்கு அந்த துணிச்சல் வரணும் அந்த பாதையை மாத்துறதுக்கு. நம்ம அப்படியே வந்து நான் என்ன சொல்றேன், இன்னைக்கு அப்படியே எடுத்து அப்படியே அந்தாண்ட அப்படியே அடுத்த இது வைக்கணும். நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணணும். அட்லீஸ்ட் நமக்கு எது பிடிச்சிருக்குதோ அது கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணி பார்க்கணும், டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். இது பிடிச்சிருக்குதா, இது எது பிடிச்சிருக்குது அப்படின்ட்டு. ஸோ அந்த இந்த செட்டில்மெண்ட், ரிட்டையர்மெண்ட், இதெல்லாம் வெறும் வார்த்தைகள் தவிர, மைண்ட் தானே தவிர, மற்றபடி வந்து அப்படின்ற ஒரு விஷயமே கிடையாது. நல்ல, தெர் இஸ் நோ செட்டில்மெண்ட், தெர் இஸ் நோ ரிட்டையர்மெண்ட். ஜப்பான்ல ஒக்கினாவான்ற ஒரு தீவு. ஜப்பான்ல வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான் எவ்வளோ பெரிய நாடு, ரொம்ப ஒரு சின்னது தான், குட்டியான ஒரு நாடு. ஹிரோஷிமா நாகசாக்கி போகிறதுக்கு முன்னாடி ரொம்ப வளம் பெற்ற ஒரு நாடு. அந்த ஹிரோஷிமா நாகசாக்கின்ற ஒரு குண்டு வந்து அந்த அந்த இடத்துல போட்டுட்டதுக்கு அப்புறம் அந்த ஊர்ல ஒண்ணுமே கிடையாது. ஒரு ஒரு புல் பூண்டு கூட வளராத ஒரு இடம். இன்னைக்கு ஜப்பான் எவ்வளவு அற்புதமான ஒரு 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 உழைப்புலையும் சரி, ஒரு வளர்ச்சியிலுமே சரி, ஒரு முன்னுதாரணமான இருக்கிற ஒரு நாடு. ஸோ அந்த ஜப்பான் நாட்டை வந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜப்பான் நாட்டில் அவங்களோட கொள்கைகள் இப்பவும் நிறைய பேருக்கு ஜாப்பனீஸ் டெக்னிக்னு சொல்லிட்டு எல்லா விதத்துலையுமே ஃபேமஸாக இருக்குது. ஸோ நம்ம அவங்க கிட்ட இருந்து விஷயங்கள் நிறைய கற்றுக்கணும் வேண்டியதும் இருக்கு. ஸோ அப்போ அந்த ஜப்பானில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊரில், அதாவது ஒக்கினாவான்ற ஒரு தீவை வந்து பற்றி ஆராய்ச்சி பண்ணுறாங்க. உலகத்தில் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆராய்ச்சி என்ன நடக்குது அப்படின்னா, யாரெல்லாம் வந்து ரொம்ப நாள் அதிக நாள் வாழுறாங்க அப்படின்னு ஆராய்ச்சிப்படுகிறாங்க. அதெல்லாம் வந்து ப்ளூ ஜோன்ஸ், ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு ஒரு பேர் கொடுக்குறாங்க. நீல பகுதிகள் அப்படின்ற மாதிரி. அப்போ அந்த ப்ளூ ஜோன்ஸ் அப்படின்னு அந்த பகுதிகளை வந்து பிரிக்கும் போது இந்த உலகத்தில் இருக்கும் பார்க்கும்போது ஒரு, அப்போ ஜப்பான்ல இருந்து ஒரு பகுதி வந்து படிக்கிறாங்க. ஏன்னா அந்த இடத்துலையுமே அது கிட்டத்தட்ட மக்கள் ரொம்ப நாள் வந்து வாழ்கிறாங்கல்ல. அதாவது சராசரியாக அந்த ஊரில் வந்து சராசரியாக நம்ம ஊரில் வந்து சராசரியாக ஒரு மனுஷன் வந்து 60 வயசு 60 வயசு வரைக்கும் தான் நம்மளோட வாழ்க்கை.
என்னதான் டெக்னாலஜிலாம் நல்லா வந்திருக்குது, மருத்துவத்துறையில் அந்த அளவுக்கு சாதிச்சிருக்கிறோம். முன்னாடி இருந்த வந்து அந்த அளவுக்கு நம்ம ஒவ்வொரு இதுக்குமே வந்து மருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இருந்தாலும் நம்ம முன்னாடி 90 100 அப்படின்னு இருந்தது அப்படியே குறைஞ்சி 70 60 அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு வந்துருக்கு. ஸோ நீங்களே பாருங்க, உங்களுடைய உங்களுடைய சொந்தக்காரங்க, உங்களுடைய உறவினர்களும் நண்பர்களையும் வட்டாரத்திலையும் கிட்டத்தட்ட ஒரு 90 100 வயசுன்றது வந்து ரொம்ப, எத்தனை பேர் விரல் விட்டு விட்டு எண்ணக்கூடிய இதுவே இருப்பாங்க. ரொம்ப ரேர். அந்த அளவுக்கு வந்து அந்த ஒரு 90 100 வயசுக்கு இருக்கிறவங்க வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியான பேர் தான் இருக்கிறாங்க. யாராவது இருந்தாலும் சொல்லுவாங்க, இவங்க அந்த காலத்து ஆளு, இவங்க அந்த காலத்து சாப்பாடு சாப்பிட்டாங்க அதனால இப்படி இருக்கிறாங்க இப்படி இருக்கிறாங்க. ஆனா இந்த ஒக்கினாவன்ற ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா, பெரும்பாலும் அங்க இருக்கிறவங்க ஒரு ஆவரேஜா சராசரியா நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்கிறவங்க ஒரு 100 வயசு இருக்கிறவங்க அப்படிதான் இருக்கிறாங்க. அங்க ரிட்டையர்மெண்ட்ன்ற வார்த்தை கிடையாது. நம்ம ஊர்ல வந்து ஒரு 60 வயசு 70 வயசு ஆன உடனே வீட்டில் உட்காந்து இருப்பாங்க, திண்ணையில உட்காந்து இருப்பாங்க, 2 பேர் வயசானவங்கன்னு சொல்லிட்டு நம்ம வந்து லேபிள் பண்ணியிருப்பாங்க. இவங்களாம் ஓகே, வயசு அடிச்சா நீங்க வீட்டில் சும்மா உட்கார வேண்டியதானே. அந்த ஊர்ல 90 வயசு ஆனாலும் சரி 100 வயசு ஆனாலும் சரி யாருமே அந்த திண்ணையிலையோ இல்லை அந்த மாதிரி கிடையவே கிடையாது, உட்கார்ந்ததும் கிடையாது. ஆக்டிவா போயிட்டு இருப்பாங்க அவங்களுடைய வேலையை. அப்ப அங்க மட்டும் எப்படி பாசிபிள்? அங்க மட்டும் அது எப்படி சாத்தியம்? நம்ம ஊர்ல ஏன் அது சாத்தியம் இல்லை அப்படின்றத வந்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன் அந்த ஊர்ல மட்டும் இத்தனை வயசு, இவ்வளோ வயசுல மட்டும் இந்த ஒரு சராசரியா அப்பப்போ பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். இவங்க வந்து 101வது பர்த்டே, 105வது பர்த்டே, 106வது பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு செலிப்ரேட் பண்ணுவாங்களாம் அவங்களோட பிறந்த நாளை. அப்ப அவங்க கிட்ட இருக்கிற சில விஷயங்களை வந்து படிக்கிறாங்க. இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்குது, இதெல்லாம் அவங்க கிட்ட இருக்குது. இதனாலதான் வந்து அவங்க இன்னமும் வந்து மகிழ்ச்சியா சந்தோஷமா ஓடிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்து ஒரு 5 விஷயங்கள் அவங்க கிட்ட இருந்து அந்த அந்த புக் அந்த வந்து ஒரு புக்காக வந்து படிச்சு எழுதியிருக்காங்க. அதாவது இக்கி கைன்னு சொல்லிட்டு தமிழ்லையுமே இந்த புக் இருக்குது. இக்கி கை அப்படின்றது அந்த புக்கோட பேர். இக்கிகைன்ற புக்கில் வந்து அவங்க வந்து ஒவ்வொன்றா கொடுத்துருக்காங்க. இது ஏன் வந்து அவங்க வந்து அந்த மாதிரி. ஸோ இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி இந்த 5 விஷயம்தான். இந்த 5 விஷயம்தான் அவங்களுடைய வாழ்க்கை. ஏன் அப்படின்னா அவங்களுடைய வாழ்க்கை அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை வாழறாங்க. அவங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் அப்படின்லாம் எப்பயுமே கிடையவே கிடையாது. என்னப்பா, ரிட்டையர் ஆயிட்டியா, செட்டில் ஆயிட்டியா வாழ்க்கையில? அதுவும் இப்போ ரிட்டையர்மெண்ட்டுக்கு வேற இன்னொரு வார்த்தை வந்து செட்டில். செட்டில் ஆயிட்டியா, செட்டில்மெண்ட் ஆயிட்டியா, செட்டில் ஆயிட்டியா, அவ்வளோதான். அப்புறம் என்ன, வேற என்ன வாழ்க்கை, அப்புறம் என்ன வேணும்? ஸோ அப்படிலாம் ரிட்டையர்மெண்ட் அப்படின்னு கிடையாது. அப்போ அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா காலையில எழுந்திருக்கிறாங்க. காலையில எழுந்துட்டு நேராக போயிட்டு அவங்களுடைய அவங்களுடைய வேலைகளை வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்குன்னு சொல்லிட்டு சில தோட்டங்கள் இருக்குது. ஒரு தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. அவங்களோட தோட்டத்தில் போயிட்டு அவங்களோட காய்கறி, அவங்களோட சாப்பாடை பெரும்பாலும் 60% அவங்களோட ஒரு அவங்களுடைய நாளில் 60% காய்கறிகளை அவங்களே வந்து ரெடி பண்ணிக்கிறாங்க. அவங்களோட தோட்டத்தில் பண்ணுறாங்க, ரெடி பண்ணுறாங்க. அவங்க போய் அந்த தோட்டத்தில் போய் வேலை பார்க்குறாங்க. சில பேர் தோட்டத்தில் வேலை பார்க்குறாங்க, சில பேர் ஏதோ வயல்வெளி இருக்குன்னு அதில் போய் வேலை பார்க்குறாங்க. அது வந்து அவங்க பிஸியாகவே இருக்கிறாங்க. ஸோ ஓகே, இந்த தோட்டத்தில் போய் வேலை பார்த்துட்டு அந்த தோட்டத்துல இருந்து வர காய்கறிகளை எடுத்து அந்த வந்து அவங்க சாப்பாடுக்கு ரெடி பண்றாங்க. அப்புறம் ரெண்டாவது தியானம் பண்றாங்க. இல்ல ஏதோ ஒரு ஏதாவது வந்து ஒரு இந்த ஒரு பிரார்த்தனை, ஒரு 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 ஆன்மீக சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்த ரெகுலரா வச்சுக்கிறாங்க. ஆன்மீகம் சம்பந்தப்பட்டனா ஒரு தியானமோ அவங்கவுங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு என்ன எது வருமோ, இந்த தாய்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய சில விஷயங்களை அவங்க வந்து ஒவ்வொரு இதுவாக பண்றாங்க. பட் கண்டிப்பா இதுவும் ஒரு ஒரு தியானம் சம்பந்தப்பட்ட மாதிரி சில விஷயங்களை எப்படி இருந்தாலும் ஒரு குறைஞ்சது ஒரு அரை மணி நேரமாவது 1 மணி நேரமாவது இது பண்றாங்க. அவங்க இயற்கையோட எப்பயுமே இருக்கிறாங்க. இயற்கையோடன்னா அவங்க வந்து தோட்டத்துல இருக்க போயிட்டு வேலை பார்க்கறாங்க, நடக்கிறாங்க. அப்புறம் என்ன பண்றாங்க, அவங்க தோட்டத்துல வேலை செஞ்சது மட்டும் கிடையாது, அவங்க என்ன பண்றாங்கன்னா அதை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்றாங்க. ஓகே, இந்தாங்க எங்க எங்க தோட்டத்துல இப்ப இது பெரும்பாலும் நம்ம ஊர் கிராமத்துலயுமே இருக்கு. பாத்தீங்கன்னா நம்ம ஊர் கிராமத்துல நம்ம போனோம் அப்படின்னா
இந்த இந்த ஒரு முருங்கைக்கீரை ஆகட்டும், இல்லை வந்து ஒரு வாழைத்தண்டாகட்டும். இப்போ என்னோட கடலூரில் இந்த கிராமத்தில் வந்து பார்த்தீங்கன்னா போனோம்னா, எனக்கு வேணும் ஏதாவது வேணும்னா அந்த வாழைக்காய் இருக்கட்டும், வாழைப்பழமாக இருக்கட்டும், ஏதாவது எடுத்துட்டு வந்து கொடுப்பாங்க. அதுக்கு காசுலாம் கிடையாது. இந்தாங்க இது இங்கே இதில் இருக்குது. இப்போ எங்களோட வயல்லையுமே அந்த மாதிரி நடந்திருக்கு, பண்ணிட்டு இருக்கோம். இந்த இதில் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் இந்த இந்த நிலக்கடலை இது இருக்குது, இந்தாங்க கொடுப்போம். ஸோ அந்த மாதிரி வந்து அந்த நம்ம ஒரு ஒரு நம்மளோட அந்த சுற்றி இருக்கிற கம்யூனிட்டி, நம்மளோட அந்த சமூக அந்த குறிப்பிட்ட அந்த அந்த குரூப் அந்த இதுக்குள்ள நம்ம கொடுத்து பழகிக்கிறோம். அதே மாதிரி அவங்களுக்கு ஏதாவது அவங்க கிட்ட இருந்து ஏதாவது விளைஞ்சுது அப்படின்னா அவங்களுக்கு ஷேர் பண்றாங்க. இந்த ஒரு இந்த ஒரு பண்பு வந்து அவங்க கிட்ட இருக்குது. அதாவது இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா காய்கறிகளை சாப்பிட்றாங்க பெரும்பாலும். அவங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெயின்போ கலர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, வானவில் கலர்ல. வானவில் வந்து என்ன இருக்கும்? மஞ்சள், ஆரஞ்சு, கருநீலம், வயலட், இந்த மாதிரி ஒவ்வொரு ஒவ்வொரு கலர்ல இருக்குமா. அந்த உங்களோட சாப்பாட்டு தட்டுல வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சள் கலர்ல ஒரு காய்கறி, ஒரு பச்சை கலர்ல ஒரு காய்கறி, ஒவ்வொரு கலர்லயும் ஒரு ஒரு கிட்டத்தட்ட அப்படியே ஒரு கலர் கலரா இருக்குமா அந்த காய்கறிகள். அதாவது ஒரு அவங்க சாப்பாடே வந்து அப்படியே கலர்ஃபுல்லா இருக்குமா. அந்த சாப்பாடு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் வந்து அதே மாதிரி 3 வேளை சாப்பிட்றது அப்படி கிடையாது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு 4 வேளை அப்படி சாப்பிடுவாங்களாம். அவங்கள பிரித்து பிரித்து சாப்பிடுவாங்களாம். கொஞ்சம் சூப்பு, கொஞ்சம் இது காய்கறி. பெரும்பாலான 60% வந்து அவங்களோட காய்கறி தான் இருக்கும் அவங்களோட சாப்பாட்டில் அதிகமாக. அதே அந்த சாப்பாடு வந்து ஒரு நாளைக்கு வந்து 5 தடவை 6 தடவை அப்படின்னு பிரித்து சாப்பிடுவாங்க. அவங்க எப்பயுமே வந்து இன்னொன்று என்னன்னா, இப்போ அவங்களுக்குள்ள வந்து ஒரு குழுக்களாக இருப்பாங்க. அதாவது கம்யூனிட்டி அது வந்து இப்போ ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா 10 பேர் வந்து சேர்ந்து ஒரு விவசாயம் ஒவ்வொருத்தவங்களும் விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்க. யாராவது ஒருத்தவருக்கு வந்து விவசாயம் பண்ணியோ வந்து ஏதோ நஷ்டமாயிடுச்சுன்னு வச்சுங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நான் வந்து அந்த சுற்றி அடுத்த மீதி இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களாம் போய் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்தாங்க ஒரு ஒரு நம்ம ஒரு குழு மாதிரி வச்சுட்டு அந்த குழுவில் வந்து மாதம் மாதம் அந்த ஒரு ஒரு நான் என்ன மாதம் மாதம் அதில் வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு பணத்தை வந்து அதில் கொடுக்குறாங்க அந்த இதுக்கு. இப்போ அந்த கம்யூனிட்டியில் ஒரு 10 பேர் இருக்காங்க, 10 விவசாயிகள் 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஆள் ஆளுக்கு வந்து மாதம் மாதம் வந்து ஒரு 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 எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன், ஒரு உதாரணத்துக்கு ஒரு ₹500 இல்லை ₹1000 அந்த மாதிரி கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது வர காசை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அப்படியே வச்சிருக்கிறாங்க. அந்த காசை வந்து நிர்வாகம் ஒருத்தவங்க வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதை வந்து ஒரு சூழ்நிலையோ யாரோ ஒருத்தருக்கு உடம்பு ஏதோ ஒரு தேவை இருக்குது அந்த இதில் அப்படின்னா அவங்களுக்கு அதை வந்து கொடுக்குறாங்க. இந்தாங்க இதை வந்து நீங்கள் இதை வந்து இந்த ஒரு உதவி மாதிரி இதை நீங்கள் வந்து பண்ணிட்டு நீங்கள் வாங்க. அவங்களுக்குள்ள இதை கொடுத்து உதவி பண்ணுறதுக்கு உதவி பண்ணுறாங்க. ஸோ ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இருக்குது பாருங்க. ஐயோ எனக்கு என்ன பண்ணுறது, என்னோட என்னோட மகனுக்கு ஃபீஸ் கட்டுறது, மகளுக்கு ஃபீஸ் கட்டணுமே, இது பண்ணணுமே, இல்லை வந்து ஏதோ ஒன்று செய்யணுமே, ஏதோ ஒரு தேவை இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி பண்ணுறாங்க. பெரும்பாலும் அங்கே இருக்கிறவங்க வந்து அந்த அந்த இதுக்கு போகணும், அதாவது உடம்பு சரியில்லை டாக்டர்கிட்ட போகணுன்ற இது கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிட்டையர்மெண்ட்டுன்றது கிடையாது. தொடர்ந்து வேலை செஞ்சு பிஸியாகவே இருப்பாங்க. அதாவது அதில் அந்த புக்கு படிக்கும்போது அற்புதமாக சொல்கிறாங்க. கிட்டத்தட்ட வந்து 100 வயசு இருக்குமா அவங்களுக்கு, 101 என்னமோ. கார் எடுத்துட்டு அவங்களே ஓட்டுறாங்களாம். அவங்களுக்குலாம் வந்து அந்த டிரைவர் கிடையாது. ஸோ அவங்களே கார் எடுத்துட்டு ஓட்டிட்டு போயிட்டு வராங்க. 101 வயசு 102 வயசுல இருக்கிறவங்க காரை எடுத்துட்டு அவங்க அம்மானு அவங்களோட வேலையை பார்க்கறதுக்கு அவங்க இந்த புக்கை பற்றி ஆராய்ச்சி, இந்த புக்கில் எழுதியிருக்கிறவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணுறதுக்கு வராங்க அந்த ஊருக்கு. அந்த ஊருக்கு வரும்போது போயிட்டு சந்திக்கிறாங்க. சந்திக்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள கூட்டிட்டு இந்த இதெல்லாம் சுற்றி காட்டுறது, இதெல்லாம் இருக்கு பாருங்க, இந்த கிராமத்தில் இதெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் போகிறோம்னு சுற்றி காட்டுறவங்க. அவங்க வந்து டிரைவர்லாம் போட்டு கிடையாது. இந்த 101 வயசு இருக்கிறவங்க வந்து அவங்க வந்து அவங்களே கார் ஓட்டுறாங்க, அவங்களே அவங்கவுங்க போகிறாங்க, அடுத்த வேலையை பார்க்குறாங்க. போயிட்டு ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதா, பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. மாதம் மாதம் ஒரு 5 பேர் 5 பேர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. அவங்ககிட்ட போயிட்டு
இதெல்லாம் பிஸியாகவே அவங்களே அவங்கள வேலையை பார்த்துக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் அவங்க கிட்ட இருந்து அவங்களோட வாழ்க்கையை வந்து ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையை வாழறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இதை பற்றி படிக்கும்போது என்ன அவங்க வந்து பார்க்குறாங்க அப்படின்னா, வாழ்க்கை வந்து நம்மளோட வாழ்க்கை எப்போ இருக்கணும்னா ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கணும், நமக்கு பிடிச்சிருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். நமக்கு ஏனோ தானோ அப்படின்னு இருக்க முடியாது. மகாத்மா காந்திஜி அப்படி சொல்லியிருக்காரு. என்ன சொன்னார்? வாழ்க்கையின் நோக்கம் சந்தேகத்திற்கு இடமின்றி தன்னை அறிவதுதான். அதாவது நம்மளை பற்றி தெரிஞ்சுக்கணும். எனக்கு எது பிடிக்கும், எனக்கு உப்புமா பிடிக்கும், எனக்கு இட்லி பிடிக்கும், எனக்கு இது பிடிக்காது, எனக்கு இதெல்லாம் இருக்கும். நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம மற்றவங்கள பற்றி அதுலேயும் குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நம்ம ஊரில் குடும்ப தலைவிகள் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கும். என்னோட கணவருக்கு அது பிடிக்காது. ஐயோ அந்த பொரியல் வச்சுட்டீங்களா, அது பிடிக்காதுங்க அவருக்கு, அதையும் வச்சிங்க அப்படின்னுவாங்க. ஏன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஸோ நம்மளை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியம். நமக்கு எது பிடிக்கும், எது பிடிக்காது, நம்மளோட திறமைகள் என்ன, நமக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குது. நான் நல்லா வந்து பாடுவேன், நான் நல்லா பேசுவேன், நான் நல்லா வந்து ஒரு நிர்வாக திறமை எனக்கு நிறைய இருக்குது, எனக்குள்ள நான் செய்வேன். எனக்குள்ள என்னென்ன திறமைகள் இருக்குது, அப்பதான் வந்து எனக்குள்ள என்னென்ன விஷயங்கள் இருக்குதுன்னு தெரியும் போது தான் இந்த வேலை எனக்கு செட் ஆகும், இந்த வேலை எனக்கு செட் ஆகாது, இந்த தொழில் எனக்கு செட் ஆகும், இந்த தொழில் எனக்கு செட் ஆகாதுன்ட்டு நமக்கு தெரியும். எல்லா உயிர்களுடனும் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள கற்றுக்கொள்ளாவிட்டால் நம்மால் அதை செய்ய முடியாது. இந்த அறிவு எல்லையற்ற தன்னலமற்ற சேவை, தன்னலமற்ற ஒரு சேவை. அவர் என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையோட நோக்கம்ன்றது வந்து நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிறது தான். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கணும்னா என்ன பண்ணணும்னா, நம்மளை சுத்தி இருக்கிற எல்லா உயிர்களுடனும், அது புல்லா இருக்கட்டும், பூச்சியா இருக்கட்டும், ஒரு ஆடு மாடுகளாக இருக்கட்டும், எல்லா உயிர்களுடனும் நம்மளை பத்தி அஹ், நம்ம அடையாளப்படுத்திக்கணும். ஓகே, அங்க இருக்கிறது தான் இங்க இருக்கிறது, அதுக்குள்ள இருக்கிற அதே உயிர் தான் எனக்குள்ள இங்க இருக்குதுன்ற ஒரு அந்த ஒன்னஸ் அப்படின்றது. அது வேற நம்ம வேறன்னு கிடையாது, எல்லாரும் ஒண்ணுதான். இந்த உலகத்துக்கு எல்லாமே, இந்த உலகத்தை அது அது அந்தந்த உயிரினமும் வந்து வாழ்வதற்காக இந்த உலகத்துக்கு வந்திருக்குது. நம்ம மட்டும் கிடையாது. நம்ம மட்டும் போயிட்டு அதை வந்து துன்புறுத்தி இது பண்ணக்கூடாது. எல்லாருமே இருக்கு, எல்லாருமே அப்படின்றது வந்து நமக்கு அந்த புரிதல் கிடைக்கணும். அதனால தான் நம்மளோட கிராட்டிடியூட் செக்மெண்ட்ல பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்தில் நம்மோடு இணைந்து அந்த இந்த உலகத்தை பகிர்ந்து கொண்டு இந்த உலகத்தை வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்ம சொல்லுவோம், நன்றி சொல்றோம். அந்த அறிவு நமக்கு கிடைக்கணும். இந்த அறிவு எல்லையற்ற தன்னலமற்ற சேவையம். இது நம்ம புரியணும். புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து என்னன்னா நம்மளுடைய நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம புரிஞ்சுக்கணும். இது தலாய் லாமா. தலாய் லாமான்றவர் வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு துறவி. அவர் சொல்றாரு, வாழ்க்கையின் நோக்கமே மகிழ்ச்சியாக இருப்பதுதான் என்று நான் நம்புறேன். மற்றவங்களோட சந்தோஷத்துக்கு நம்ம எந்த அளவுக்கு அக்கறை காட்டுறோமோ அந்த அளவுக்கு மற்றவங்க நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம்னு என்னோட அனுபவத்தில் நான் கண்டுபிடிச்சிருக்கேன். நம்ம கிட்ட இருக்கிற பணம், பொருள், மற்ற விஷயங்கள்லாம் அது ஒரு குறிப்பிட்ட அளவுக்கான ஒரு மகிழ்ச்சியை கொடுக்கும். ஒரு பொருளை வாங்குற வரைக்கும் அந்த பொருளை பற்றியான ஒரு ஒரு இது இருக்கும் நமக்கு. ஓ, வாங்க போகிறோம் வாங்க போகிறோம், அந்த பொருள் வரப்போகுது வரப்போகுது, வந்துட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் ஓகே இருக்கும். ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், ஒரு ஃபோன் வாங்க போகிறோம், ஒரு ஃபோன், அந்த ஃபோன் வாங்கிட்டு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அதை பற்றியான ஒரு பெருசாக அதுக்கான கவனம் கொடுக்கறது இல்லை. அது ஒரு எல்லாமே ஒரு குறிப்பிட்ட மகிழ்ச்சியை கொடுக்கும், இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்ப இந்த இதுல கொடுக்கும்போது ஓகே, எனக்கு இந்த மகிழ்ச்சின்றது அளப்பரிய ஒரு மகிழ்ச்சி. ஓகே, மற்றவங்களோட வாழ்க்கையில ஏதோ நல்லது நடந்திருக்கு, ஓகே சூப்பர். ஸோ நம்மளோட வாழ்க்கையை நோக்கம் என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம கிட்ட இருக்கிற திறமைகள் வந்து மற்றவங்களுக்கு பயன்பாடா இருக்கணும். நம்மளோட திறமைகள், நம்ம கிட்ட இருக்கிற விஷயங்கள் வந்து மற்றவங்களுக்கு பயன்பாடா இருக்கணும். நீங்க அந்த திறமைகளை மற்றவங்களுக்கு கொடுக்கும்போது, மற்றவங்களுக்கு சொல்லும் போது அதுக்கு அதுல இருந்து நீங்க சில வருவாயை ஈட்டலாம், தப்பு கிடையாது. அந்த அதுதான் வந்து ஓகே, நான் வந்து இன்னைக்கு என்னால் சமைக்க முடியும், நல்லா அற்புதமாக சமைக்க முடியும், ஓகே நான் சமைச்சு மற்றவங்க எல்லாருக்கும் கொடுக்குறேன். ஓகே, அதுலேருந்து நீங்கள் ஒரு வருவாய் ஈட்டுறீங்க. எனக்கு முழு திருப்தி கொடுக்குது, எனக்குள்ள இருக்கிற திறமையை நான் மற்றவங்களுக்கு கொடுக்குறேன், இந்த உலகத்துக்கு கொடுக்குறேன். அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு எனக்கு பணத்தையோ எனக்கு நான் வந்து பெற்றிருக்கிறேன். ஒரு சமுதாயத்துக்கு நான் நல்லதும் பண்ணுறேன். ஏன்னா இதுதான் சமுதாயத்தில் நான் அந்த தர்மன்றது, ஏதோ தர்மான்றது என்னோட கடமை. என்னோட தர்மான்றது வந்து தர்மம் கிடையாது, தர்மான்றது வந்து இந்த கடமை நான் பண்றேன். ஸோ இந்த நம்ம வாழ்க்கையில வந்து பிரம்மரிஷி பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா, வாழ்க்கையோட நோக்கம் அப்படின்னா என்னன்னா ரெண்டு விஷயத்த அற்புதமா சொல்றார்.
மிக உயர்ந்த இன்பம் பொழுதுபோக்கு அறிவொளி. அதாவது வந்து இந்த இந்த சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இதை புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன, லைஃப்பை வந்து என்ஜாய் பண்றது தான் அப்படின்றார். வாழ்க்கையை மகிழ்ச்சியை என்ஜாய் பண்றது தான். அதே சமயத்துல என்ஜாய் பண்றது மட்டும் கிடையாது, ஹையஸ்ட் பாசிபிள் என்ஜாய்மெண்ட். அதாவது அதை வந்து தமிழ்ல மேபி அது வந்து சரியா மொழிபெயர்ப்பு இருந்திருக்காது. பட் ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்க, the purpose of each and every person on this earth is to regale himself herself with highest possible enjoyment, entertainment and enlightenment. அதிகபட்சம் ஒருத்தவங்களுக்கு எவ்வளவு மகிழ்ச்சி கொடுக்கணுமோ அந்த அதிகபட்சம் அதிகமான ஒரு மகிழ்ச்சியில நம்ம இந்த உலகத்துல இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், அண்ட் தெளிவடையணும், ஞானம் அடையணும். என்லைட்டன்மெண்ட், ஞானம் அடைகிறதுனா ஏதோ தனியா போய் உட்காந்துட்டு ஞானம் அடையிறது இமயமலையில் அந்த ஞானம் அடையிறது கிடையாது. ஒவ்வொரு விஷயத்திலையும் உங்களுக்கு அந்த தெளிவு கிடைக்கணும். இது இன்னும் சொல்ல போனா தெளிவு கிடைக்கணும். அதுதான் ஞானம் அடையிறது. ஞானம்னு அடையிறதுன்னா என்ன அர்த்தம்? தெளிவு கிடைக்கிறது. நேத்து வரைக்கும் நான் ஒரு விஷயம் பண்ணிட்டு இருந்தேன், அதுல தெளிவு இல்லை. ஏன் நடக்குது, எதுக்கு நடக்குது, ஏன் நடக்குது, எனக்கு ஏன் இந்த கஷ்டம் நடக்குது. இன்னைக்கு எனக்கு அந்த தெளிவு கிடைச்சிச்சு. அந்த விஷயத்துல நீங்க ஞானம் அடைஞ்சிட்டீங்க, என்லைட்டன்மெண்ட் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். தெளிவு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். நானும் 10 நாளா சாம்பார் வைக்கிறேன். எனக்கு 10 நாளும் ஒவ்வொரு நாளும் சாம்பார்ல வந்து பார்க்குறேன், எனக்கு வந்து சரியாவே வந்து எனக்கு அந்த சாம்பார் டேஸ்டே வர மாட்டேங்குது. ஆனா எனக்கு இன்னைக்கு புரிஞ்சு போச்சு ஏன் வந்து அந்த சாம்பார்ல வந்து டேஸ்ட் வரல. ஓ, இதெல்லாம் இந்த அளவு போடணும், இது இந்த அளவு போடணும், இப்படி போடணும். எனக்கு இப்ப எனக்கு அந்த தெளிவு கிடைச்சிருச்சு. அதுல நீங்க அந்த தெளிவு கிடைச்சிச்சுன்னு அர்த்தம். எனக்கு அந்த நபர் எனக்கு கஷ்டம் கொடுத்துட்டே இருக்கிறாரு, எனக்கு அந்த இது நான் நல்லா தான் இருக்கிறேன், எனக்கு என் மேல தப்பே கிடையாது, எனக்கு மட்டும் ஏன் வாழ்க்கையில் இப்படி நடக்குது, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குது அப்படின்னு கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறீங்க. இந்த மாதிரி போயிட்டே இருக்குது. ஒரு நாளுக்கு அப்புறம் உங்களுக்கு அந்த புரிதல் கிடைக்குது. ஓ, நான் எங்கேயோ யாருக்கும் அந்த கஷ்டம் கொடுத்துருக்கிறேன், அதோட வெளிப்பாடு தான் இது. நான் ஏதோ ஒரு விஷயத்த நான் கத்துக்கணும். கண்ணாடி முன்னாடி போய் நிக்கிறீங்க, கண்ணாடி வந்து சொல்லுது இந்த இடத்துல வந்து ஏதோ ஒரு கருப்பா இந்த இடத்துல இருக்குது, இந்த இடத்துல ஒரு நரைமுடி இருக்குது. அப்ப நீங்க கண்ணாடியை போய் குறை சொல்றீங்களா, இல்ல நீங்க சரி பண்ணிக்கிறீங்களா? அதே மாதிரி உங்களுடைய நண்பரோ, உங்களோட உறவினரோ, உங்க மனைவியோ, உங்களுடைய கணவரோ, யாரோ ஒருத்தவங்க வந்து உங்களை குறை சொல்றாங்களோ, யாரோ இரிட்டேஷன் பண்றாங்களோ, இல்லை ஏதோ ஒன்று பண்றாங்க, கண்ணாடி மாதிரி இருந்து பிரதிபலிக்கிறாங்க உங்களுக்கு. நீங்க அவங்கள குறை சொல்லுவீங்களா, இல்லை நான் ஏதோ ஒன்று சரி பண்ணிக்கணும் எனக்குள்ள அப்படின்றது, நான் ஏதோ வந்து இங்க இருந்து எனக்குள்ள சரி பண்ணிக்கணும், நான் என்ன சரி பண்ணிக்கணும், நான் என்ன கத்துக்கணும் இந்த விஷயத்துல இருந்து, ஏதோ ஏதோ கண்ணாடி மாதிரி நான் இந்த இடத்துல பிரதிபலிக்கிறேன். அப்ப நான் வந்து ஏதோ ஒன்று அவங்க கிட்ட இருந்து எனக்கு கத்துக்கணும், நான் ஏதோ சரி பண்ணிக்கணும் எனக்குள்ள. அதை வந்து அவங்க பண்றாங்க. அவங்கள நீங்க குறை சொல்லக்கூடாது, உங்களுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்ன்றதை பார்க்கணும். அதை அதுலயும் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்போது நம்மளுடைய இந்த வரும்போது 7 எஸ்ஸின் மிரர்ஸ் இருக்குது. 7 எஸ்ஸின் மிரர்ஸ் இருக்குது ஆங்கிலத்தில். அது அற்புதமான ஒரு விஷயம். அதை பற்றி தனியாக இன்னொரு நாள் ஒரு ஒரு செஷன் எடுப்போம். இந்த இந்த 21 நாள் அதில் டாபிக்ல கிடையாது. அற்புதமான ஒரு ஒரு சப்ஜெக்ட். ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் நம்மளுடைய வாழ்க்கையில் வரவங்க வந்து நம்மளுக்கு ஏதோ ஒன்று கற்றுக் கொடுக்குறாங்க, நம்மளை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. தியானம் வராதுக்கு முன்னாடி நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருப்போம், அவங்க எனக்கு இது பண்ணுறாங்க அது பண்ணுறாங்க. இது சில தியானம் வந்ததுக்கப்புறம் சில தெரிஞ்சோ தெரியாமலே நம்ம அதுவும் பண்ணுவோம். அதை நானும் பண்ணியிருக்கேன். நான் வந்து பண்ணலை, அந்த அந்த ஆண்டா இருக்கிறவங்க தான் அப்படி அப்படின்னு கிடையாது. அப்போ அந்த புரிதல் கிடைக்கும். ஒவ்வொரு டைம்லையுமே வந்து நம்ம வந்து சில விஷயங்களை கற்றுட்டு இருப்போம். இந்த பர்ஃபெக்ஷன் நோக்கி நம்ம போயிட்டு இருப்போம். அதாவது ஓகே, இந்த சைடு இந்த சைடு இந்த சைடு. ஒரு சிலையை வடிவமைக்கும் போது வந்து சில தேவையில்லாத பகுதியில் செதுக்கி தேவையில்லாத இது அகற்றும் போது, ராஜமணி சார் சொன்னார் பார்த்தீங்களா, தேவையில்லாத சிலைகளை வந்து நான் தேவையில்லாத புது விஷயங்களை வந்து அனுப்பும் போது, அந்த மாதிரி ஒவ்வொரு டைமும் ஒரு விஷயத்தை கேட்கும் போதும், ஒரு விஷயத்தை படிக்கும் போதும், ஒரு சில பேரோட அனுபவங்களை கேட்கும் போதும், நம்ம ஒவ்வொரு விஷயங்களும் நம்ம வந்து நம்மளை செதுக்கிக்கினே இருப்போம். நம்மளை செதுக்கணும் நம்மளை. ஓகே. ஸோ நம்மளோட வாழ்க்கையோட நோக்கம் வந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உதாரணத்தை மட்டும் எடுத்துட்டுவோம், நம்ம நேர தியானத்துக்கு போயிடுவோம். இந்த ஒரு ஊர்ல வந்து வந்து பாத்தீங்கன்னா, ஒரு அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவங்களோட செவுத்தை சுத்தி அவங்க கிட்டத்தட்ட ஒரு 80 வயசு இருக்கும். இந்த அம்மா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, செவுத்துல வந்து போயிட்டு அழகான ஓவியங்களை வரைகிறாங்க. இந்த அம்மா தான் செவுத்துல போயிட்டு அவங்க அழகான ஓவியங்களை வரைகிறாங்க. அவங்களுக்கு பிடிச்சிருக்குது. ஐயோ எனக்கு வயசாயிடுச்சே,
எனக்கு இதெல்லாம் முடியாதே, இப்படிலாம் கிடையாது. அவங்க செவுத்துல, ஏன்னா அவங்களுக்கு அது வரையணுன்ற ஆசை, அவங்க இது இப்படி வரையும் போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வீடை சுற்றி அற்புதமான ஓவியங்களாக இருந்தது. கிட்டத்தட்ட அந்த இடம் வந்து ஒரு 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 டூரிஸ்ட் இடம் மாதிரி மாறிடுச்சு அதுக்கப்புறம். அங்கே ஊரில் இருக்கிறவங்களாம் என்ன சொல்கிறாங்க, வாங்க இங்கே வந்து வரையுங்க, எங்கள் வீட்டில் வரையுங்க, எங்களுக்கு வாங்க உங்களுக்கு, ஏன்னா உங்களுக்கு வரையறது பிடிச்சிருக்குது, வாங்க வாங்க வரைங்கன்றாங்க. அப்போ அந்த ஊர் ஃபுல்லாகவே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ஓகே, ஒரு டூரிஸ்ட் பிளேஸ், அந்த டூரிஸ்ட் பிளேஸ் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. இது எதுக்கு சொல்றேன்னா, நமக்கு வயதாயிடுச்சு, எனக்கு 60 வயசு ஆயிடுச்சு, இப்போ போயிட்டு எனக்கு எப்போ இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் முடியுமா, ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டேன், எனக்கு பேரம் பேத்தியெல்லாம் வந்துச்சு, இதெல்லாம் முடியுமா. சாந்தா மேடம் இருக்காங்க, சாந்தா மேடம் வந்து ஓகே, நான் மியூசிக் நான் நல்லா வந்து கேட்பேன், நான் பாட்டு நல்லா பாடுவேன், நான் போயிட்டு அந்த கிளாஸ் எடுத்துக்கிறேன். தியானத்துக்கு அப்புறம் வந்து ஓகே, நான் கிளாஸ் எடுத்துக்கணும்னு தோணுச்சு. என்னோட பேர குழந்தைகளுக்கு வந்து நான் வந்து அட்லீஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து இதை பாடணும், சொல்லணும். சுமதி மேடம் அன்னைக்கு ஷேர் பண்றாங்க, என்ன சொல்றாங்க, நான் வந்து அவங்க எனக்கு நான் வந்து இந்த இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை நான் கத்துக்கணும், நான் வந்து அவங்களுக்காக இதை நான் செய்யணும், என்னோட பேரன் வந்து அவங்க வந்து இதை லிசன் பண்றாங்க, அவங்களுக்காக கத்துக்கணும். ஓகே, வாழ்க்கையில ஒரு பர்பஸ், நோக்கம் இருக்கு பாருங்க. நம்ம ஊர்லயும் எப்படி இருக்குன்னா, அந்த வாழ்க்கையில நோக்கம் எப்படி எடுத்துக்கிறாங்கன்னா, என்னுடைய மகளுக்காக, என்னோட மகனுக்காக நான் இதை செய்யணும், அவங்களுக்கு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா போதும், அவங்களுக்கு ஒரு திருமணம், இல்ல அவங்களுக்கு வந்து ஒரு படிக்க வச்சுட்டா போதும். இது வந்து அவங்களுக்கு வந்து ஒரு காரணம் எடுத்துக்கிறாங்க, இதுதான் என்னோட வாழ்க்கை நோக்கம் எடுத்துட்டு அவங்க பண்றாங்க. இது நடந்ததுக்கு அப்புறம் அப்படியே அதுக்கப்புறம் அடுத்த ஒரு நோக்கத்தை வந்து நம்ம எப்பயுமே எடுத்துக்கணும், அடுத்தது வச்சுக்கினே இருக்கணும். வண்டி இந்த இடத்துக்கு போகணும்னு நீங்க முடிவாயிடுச்சு, போயிட்டீங்க, போனதுக்கு அப்புறம் அடுத்தது வேற எங்க போகணுன்றதை நீங்க முடிவு பண்ணணும். இல்லைன்னா நீங்க வந்து என்ன போறது, எங்க போறது, அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோன்னா அவ்வளவுதான். நம்ம மனசும் அப்படியே மந்தமா இருக்கணும். மனசுக்கு வந்து எதோ ஒன்று கொடுத்துட்டீங்கன்னா அது போய் வேலை செஞ்சு உங்களுக்கு எடுத்துட்டு வந்து கொடுக்கும், அதுதான் வேலை, உங்களோட வேலைக்காரன் உங்களோட மனம். ஆனா இந்த நீங்க மனசுக்கு வேலை கொடுக்காம சும்மா உட்காந்துருந்தீங்க அப்படின்னா அது வந்து சும்மா மந்தமாயிடும். ஐயோ, இந்த அம்மா வந்து வந்து பாத்தீங்க அப்படின்னா வரையறதுக்கு வந்து அந்த ஊரே வந்து ஒரு டூரிஸ்ட் உலகமாயிடுச்சு. ஸோ நம்ம நம்மளோட வாழ்க்கை நோக்கம் இருக்கணும். ஸோ இந்த பேனா, இந்த பேனாவுக்கு வந்து இந்த பேனாவோட நோக்கம் என்ன பாருங்க, இந்த பேனா எதுக்கு இருக்கு, இந்த பேனா வச்சு நீங்க எழுதலாம், இந்த பேனா வச்சு நீங்க எழுதலாம். ஒரு பேனாவுக்கே ஒரு நோக்கம் இருக்குது, அதுக்கு ஒரு காரணம் இருக்குது கரெக்டா, எதுக்கு இந்த பேனா அப்படின்ட்டு. ரைட்டா, ஒரே ஒரு சிம்பிள் பேனா, ஒரு 15 ரூபாய் கொடுத்து வாங்குற ஒரு பேனாவுக்கே வந்து ஒரு காரணம் இருக்கும்போது, நோக்கம் இருக்கும்போது, இத்தனை வருடமா நம்ம வந்து நம்ம வந்து ஒரு இவ்வளவு பெரிய அனுபவங்களும் இவ்வளவு விஷயங்களும் நமக்கு வந்து இந்த உலகத்துக்கு வந்து நமக்கு எவ்வளவு பெரிய ஒரு காரணங்கள் இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அந்த காரணத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ நமக்கு எது பிடிச்சிருக்குது, எது இருக்குது, நம்மளோட திறமைகள் என்ன, நமக்கு எது இருக்கு. வயதெல்லாம் அப்படிலாம் கிடையவே கிடையாது. இதெல்லாம் வந்து எனக்கு வயசாயிடுச்சு, இதாயிடுச்சு, இதெல்லாம் வந்து ஒரு சும்மா ஒரு சும்மா நம்ம ஒரு சமூகத்தில் திணிக்கப்பட்ட ஒரு விஷயம். நான் படிக்கல, நான் இது இல்லை, இதெல்லாம் நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, நம்பிக்கைகள், குறுகிய நம்பிக்கைகள் அதெல்லாம். ஒவ்வொருத்தவங்களும் சாதிக்கிறாங்க, அவங்களுக்கு எது எது பிடிக்குமோ, எது எது விஷயங்கள் செய்யணுமோ. உங்களால வந்து வேகமா ஓட முடியலையா, குறைஞ்சபட்சம் நடங்க. உங்களால நடக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஒரு ஸ்டெப் ரெண்டு ஸ்டெப்பாக எடுத்து வைங்க. இல்லை என்னால் அதுவும் எடுத்து வைக்க முடியலையா, அட்லீஸ்ட் ஏந்து உட்காருங்க. உங்களால உட்கார முடியலையா, அட்லீஸ்ட் நீங்க வந்து படுத்துட்டு அதை பத்தியாவது யோசிங்க, அட்லீஸ்ட் அடுத்த ஒரு ஸ்டெப்பாவது எடுத்து வைங்க அப்படின்றது தான் சொல்லுவாங்க. இது உங்களுக்கான நேரம், இது உங்களோட வாழ்க்கை, இது உங்களுடைய வாழ்க்கை, உங்களுக்கான நேரம். உங்க வாழ்க்கையை நீங்க தான் வாழ போறீங்க, நீங்க தான் வாழ்ந்தாகணும். வேற யாரோ, உங்களுடைய மனைவியோ, உங்களுடைய கணவரோ, உங்களுடைய மகனோ மகளோ, பேரனோ பேத்தி உங்க போய் வாழ போறது கிடையாது.